கொத்தமல்லியும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹாட் பேக்கை திறக்கும்போது செம்மை. ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம். பிஸ்மில்லாபாத் தான் பண்ண போகிறோம். இதில் 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஊற்றி ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். 100 கிராம் அரிசி இருக்கும், 50 கிராம் துவரம்பருப்பு, 5 கிளாஸ் தண்ணி. சரியா? ஒரு 5 பல் பூண்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் வர வச்சிடலாம். இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலையும் போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப பெருசாக இருந்ததுனால ஒன்று போட்டுக்கிறேன். 4 வகையான காயை சேர்க்கலாம். அவரைக்காய், பீன்ஸு, வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, 4 வகையான காயை நம்ம சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு 100 ml தண்ணி இருக்கும், ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். பருப்பும் சாதமும் நல்லா வெந்துருச்சு. இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு இதில் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றியாச்சு. இது கூட நம்ம காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் வெந்த காயையும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலந்துடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கலந்து கொடுத்துடலாம். வெந்த அரிசி, பருப்பு, புளி, தண்ணி, ஒரு 5 நிமிஷம் வெந்த காயையும் போட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விடலாம். பிஸ்மில்லாபாத்துக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய். இது எல்லாத்தையுமே இந்த 5 பொருளை நம்ம ஃபஸ்ட்டு வதக்கிட்டு வெறும் வானலியில் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அஜித்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப தீய வைக்காதீங்க, லைட்டாக வருங்க. வாசனை வந்தோடனே நிப்பாட்டிடலாம். துண்டு தேங்காயும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்த மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகா, சோம்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். நல்லா பொடியாக அரைச்சிச்சு. இப்போ வறுத்த தேங்காவையும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த ஐட்டத்துக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, ஃபைனலாக நெய் ஊற்ற போகிறோம். இப்போ வறுத்த தேங்காய் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சின்ன கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கடுகு ஊற்றிட்டு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரியிட்டோம். கடுகு வெடிக்குது, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். பெருங்காயத்தையும் கொஞ்சம் போட்டு வதக்கிடலாம். பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சாச்சு. பெருங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அப்படியே எடுத்து அந்த பிஸ்மில்லாபாத்தில் ஊற்றிடலாம். 2 விசில் விட்டோம் இல்லையா, சூப்பராக வெந்துருச்சு. நம்ம அரைச்சி அந்த பொடியை சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்துடக்கூடாது, எல்லாம் வெந்துட்ட பிறகு தான் அந்த பொடியை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். பொடி அந்த தாளித்ததெல்லாம் ஊற்றி நல்லா ஒரு கலந்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த பொடி, அந்த நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ ஹாட் பேக்கில் மாற்றிடலாம். ஹாட் பேக்கில் மாற்றிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹாட் பேக்கை திறக்கும்போது செம்மையாக ஒரு வாசனை வரும். அப்படியே எடுத்து சாப்பிடும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்மில்லாபாத் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை பார்த்துலாம். இது மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கிராஸ் செக்ஷனில் கட் பண்ணணும். நம்ம வாழைக்காவை இப்படி கட் பண்ணிங்கன்னா, இது போல் கிராஸ் செக்ஷனாக கட் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். இந்த நடுவில் இருக்கிற பீஸை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மீன் மாதிரி இருக்கும். இப்போ இது மீன் ஃப்ரை மாதிரி நம்ம பண்ண போகிறோம். வாழைக்காய் நல்லா தண்ணியில் மிதக்கிறாங்க. இவங்களை எடுத்து அந்த மசாலாவில் புரட்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காவை கட் பண்ண தண்ணியில் தாங்க போடணும், இல்லைன்னா கருப்பாயிடுவாங்க. வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு மசாலா பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு. இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸிலேயே ஒட்டிக்கிட்டாங்க. கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வாழைக்காவை போட்டுடலாம். அப்போ தான் நம்ம போடுற மசாலா பிரியாது. ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம்.